வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து டீக்கான் கேட்டிருந்தார். கொஞ்சம் டீக்கான் அனுப்பும் முன்னாடி செக் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தார். செக் பண்ணி எங்கெங்கே என்னென்ன சப்ளை வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு செக்அப் பண்ணி இந்த வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் மதர் போர்டு கேட்குறாங்க. மதர் போர்டு கேட்கும்போது நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஆனால் கொரியர் வந்த உடனே அவங்க செக் பண்ணும்போது, அதாவது சப்போஸ் டிஸ்பிளே மாதிரி இருக்கலாம், இல்லைனா சைஸ் மாதிரி இருக்கலாம், அப்படின்லாம் மேப்பிங் ப்ராப்ளம் வரலாம், அப்படிலாம் மிரரிங் ப்ராப்ளம் வரலாம். சில டிவியில் ஃபுல் ஹெச்டி மாறும், இல்லை ஆஃப் ஹெச்டி மாறும். இதெல்லாம் எப்படி சரி பண்ண தெரியாமல் போர்டு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஈஸியாக நீங்கள் சரி பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு ரிமோட் இருக்குது, சர்வீஸ் ரிமோட்டு. அதை ஒரு பட்டன் அழுத்தி எப்படி சரி பண்ணுறதுன்னு கடைசியாக சொல்லியிருப்பேன். இப்போ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு விஷயம், சப்போஸ் நம்ம டீக்கானில் வந்து சப்ளை வச்சு செக் பண்ணும்போது நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு மேலே தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்க. கண்ணு சரியாக தெரியலையேனா நீங்கள் வந்து ஒரு கதையாக மட்டும் கேட்டுங்க. இப்போ வந்து கண்ணு தெரியாதவங்க காதால் கேட்டாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு தெரியாதவங்க கேவலமாக சொல்லலை, எனக்கு கூட சரியாக கண்ணு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 40 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பொருளை தெரியாது. இப்போ நான் டெஸ்ட் பெயிண்ட்டை வச்சு செக் பண்ணுறது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் ஒரு கதையை மட்டும் கேட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு டீக்கானில் சப்ளை வந்து 12 வோல்ட் சப்ளை ஃபஸ்ட்டு வரும். நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிஜிஎல், பிஜிஹெச், பிகாம் சப்ளை செக் பண்ணணும். அதாவது விஜே சப்ளை வந்து 30 வோல்ட் வரும். விஜிஎல் பார்த்தீங்கன்னா -6லேருந்து 7 வரைக்கும் வரும். பிகாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வோல்ட் வரும். இதுதான் வந்து விஷயம். டீக்கான் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது டிஸ்பிளேக்குள்ளே லைட் இருக்கும், அதாவது எல்இடி லைட் மாதிரி இருக்கும், மாஸ்பெட் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டீக்கானு. டீக்கான்ன்றது ஒரு டிரைவர் மாதிரி. அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னா, புரிய வைக்கணும்னா, இப்போ ஒரு கோவில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஆர்சி போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சாமி படம் எல்இடி லைட்லேயே போட்டிருப்பாங்க. அந்த எல்இடி லைட்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்தா வெறும் லைட் மட்டும் தான் எரியும். அதாவது கலர் வராது, ரன்னிங் ஆகாது, விட்டு விட்டு எரியாது. இதே வந்து டேட்டா கொடுத்தீங்கன்னா, அதாவது எல்இடி லைட்டில் வந்து சப்ளை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டா கொடுப்பாங்க. அந்த டேட்டாவில் தான் வந்து அந்த படனுடைய ரிசல்ட் இருக்கும். அதே போல் தான் டீக்கானும். அதாவது மதர் போர்டில் வர படத்தை வந்து இது டேட்டாவை கொடுக்கும். அதாவது ப்ராசராகவும் வேலை செய்யும், பவர் சப்ளையும் வேலை செய்யும். இந்த டீக்கான்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 2 சப்ளை இருக்கும். 2 சப்ளைனா ஒரு பக்கம் வந்து ப்ராசர் ஐசி இருக்கும், ஒரு பக்கம் வந்து டேட்டா இருக்கும். இது ரெண்டும் ஒர்க் ஆனால் தான் டிஸ்பிளேவில் வந்து படம் வரும். இதுதான் விஷயம். நம்ம எல்இடி திருவிழாவில் எப்படி லைட்டு கலர் கலராக எரியுது, விட்டு விட்டு எரியுது, படம் ரன்னிங் ஆகுது, அதே போல் தான் நம்ம படத்தை இன்புட்டில் வந்து மதர் போர்டில் என்னென்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளேவுக்கு வந்து வெளிச்சமும் கொடுக்கணும், கலரும் கொடுக்கணும். படம் வந்து ஒரு படம் மாறினோடனே உடனே அழிக்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பாங்க. அது வந்து LC1 LC2ன்னு சொல்லுவாங்க. அதாவது LC1 LC2வில் பார்த்தீங்கன்னா இந்த விஜிஎல் சப்ளையும் விஜிஹெச் சப்ளையும் வந்து ஐசிக்குள்ளே ப்ராசஸ் ஐசிக்குள்ளே போயிட்டு அடுத்த செகண்டில் வந்து போகும். இப்போ நான் செக் பண்ணுறபோது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது விஜிஎல் சப்ளை பார்த்துருப்பீங்க, விஜிஹெச் சப்ளை பார்த்துருப்பீங்க. LC1ல் மட்டும் -6 வரும், 30 வரும், -6 வரும், 30 வரும். இது வந்து மைக்ரோ செகண்டில் வந்து மாறி மாறி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் சப்ளை வேறு, மாஸ்பெட் சப்ளை வேறு. மாஸ்பெட்டுக்கு பொறுத்தளவுக்கு மைனஸ் சப்ளைவும் ப்ளஸ் சப்ளையும் வந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டீக்கானை செக் பண்ணும்போது டிஸ்பிளே கொடுக்காம நம்ம மதர் போர்டிலேருந்து எல்பிஎஸ் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ண உடனே நம்ம செக் பண்ண வேண்டிய சப்ளை பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, அதாவது விஜிஎல், விசிசி, விஜிஹெச், விகாம், LC1 LC2 இப்படிலாம் சப்ளை இருக்கும். இது உங்களுக்கு தெரியாதவங்க பாருங்கள். டீக்கானில் தனித்தனியாக ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கோம், அதாவது செக்கிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்ளை எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைனா பேசிக்கான நீங்கள் வந்து கூகுளில் கூட போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சப்ளைன்றது வந்து பேசிக் தான், அது எந்த டிவியாக இருந்தாலும். அதே போல் வந்து சில மாடல் டிவியில், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் சாதா டிவி, இதே இப்போ 4K டிவியில் பார்த்தீங்கன்னா டீக்கானை வந்து மதர் போர்டில் வந்து டிஸ்பிளே வரைக்கும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சில டீக்கான் வந்து ஒர்க் ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் டிவிக்கு மட்டும் தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். அதாவது டிஸ்பிளே கொடுக்காம வெறும் டீக்கான் மட்டும் சப்ளை செக் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். மேலும் டீக்கானை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ வந்து ஒரு மதர் போர்டை வச்சு நான் டிவியில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு சாதா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி மதர் போர்டு. இப்போ ஆர்பிஜி கலர் வருது. ஆர்பிஜி கலர் வந்தோடனே ஒரே ஒரு பட்டன் அழுத்துவேன், அப்படியே சரியாயிடும். இது பெரிய விஷயம் கிடையாது.
இப்போ ஆர்பிஜி கலர் வருது, ஒரே ஒரு பட்டன் தான் அழுத்துவேன், சரியாயிடும். அதுக்கப்புறம் சர்வீஸ் மெனு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அதை அழுத்தினா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், கீழே பாருங்கள். இதெல்லாம் சர்வீஸ் மோடு ரிமோட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி டிவி எல்ஜிக்கு சர்வீஸ் மெனு ரிமோட் இருக்குது, சாம்சங் தனியாக இருக்குது, எம்ஐ இதுக்கப்புறம் ஐஆர் டிவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி இதே ஒர்க் ஆகும். சைனா டிவி பொறுத்த அளவுக்கு, அதாவது நீங்கள் வந்து மதர் போர்டு இப்போ நான் காமிக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா ஐஆர் டிவியும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல்மி டிவியும் அப்படி தான் இருக்கும். ஏகப்பட்ட மதர் போர்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சாஃப்ட்வேர் மட்டும் தான் மாற்றி மாற்றி போடுவாங்க. டிவிக்கும் மதர் போர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சைனா டிவினா கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு மதர் போர்டு தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க, அதாவது இந்த டிவிக்கு மதர் போர்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடலுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது போர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், சாஃப்ட்வேர் மட்டும் தான் மாறும். சப்போஸ் நாங்கள் வந்து போர்டு வச்சுருப்போம், அந்த போர்டு அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதுக்கு சூட்டபிள் ஆகலைனாக்கா ஒன்று சாஃப்ட்வேர் போடணும், அப்படி இல்லைனா டீக்கன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது டிஸ்பிளே மாறும். ஒரு மதர் போர்டு கேட்கும்போது சப்போஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மறுபடியும் ஒரு மதர் போர்டு கேட்குறீங்கன்னா டிவியினுடைய மாடல் நம்பர் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த டிவிக்குள்ளே என்ன டிஸ்பிளே போட்டுருக்கான்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க. அதாவது நாங்கள் கொடுக்குற மதர் போர்டில் சப்போஸ் ஒரு எல்ஜி டிஸ்பிளே போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் அனுப்புறதுல பார்த்தீங்கன்னா ஒரு போய் பேனல் போட்டுட்டாங்கன்னா சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க. அதனால் அது சூட்டபிள் ஆகாது. நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சாஃப்ட்வேர் இருந்தாக்கா போய் பேனலுக்கு தனியாக மாற்றிக்கணும், அப்படின்னா எல்ஜினா எல்ஜி மாற்றிக்கணும். இதுதான் வித்தியாசம். மதர் போர்டுன்றது காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த எந்த டிஸ்பிளேக்கு நம்ம போட போகிறோமோ அதுக்கு மட்டும் தான் சாஃப்ட்வேர் போகிறதா இருக்கும். அதுமாதிரி சாஃப்ட்வேர் ஈஸியாக ஆன்லைன்லேயே கிடைக்குது, நீங்கள் மாற்றி பண்ணிங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து ஒரிஜினல் போர்டு தான் வேணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது பழைய போர்டில் மட்டும்தான் ஒரிஜினலாக அப்படியே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்கன்னா, ஒரு டிவி மாடல் நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா அந்த டிவியில் வந்து ஒரு சாம்சங் பேனல் போட்டிருப்பாங்க, அந்த சாம்சங் தேவையான சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க. அப்போ பழைய போர்டு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கும். இதே புது போர்டில் பார்த்தீங்கன்னா ராவாக தான் இருக்கும். அதாவது போர்டு வந்து ராவா, அதாவது நான் ஒரு போர்டு அனுப்பிச்சி விட்றேன்னா அந்த போர்டு ஒர்க் ஆகாது. அதாவது எப்படி லைட் எரியும் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளூ, க்ரீன், ரெட்டு, ஆரஞ்சு அது மாதிரி வந்து லைட் வந்து பிளிங்கிங் ஆகும். அது வந்து போர்டு ரிப்பேர் கிடையாது. ஒரு டிவிலேருந்து ஒரு டிவிக்கு நம்ம மாற்றி போடும்போது சாஃப்ட்வேர் கேட்கும். அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிவிக்கு ஒர்க் ஆகும். அது வந்து மதர் போர்டு ப்ராப்ளம் கிடையாது. சாஃப்ட்வேர் போட்டால் மட்டும்தான் அந்த போர்டு வந்து அந்த டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஏதாவது தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்பேன், தெரிஞ்சுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மதர் போர்டு கம்மியான ரேட்டு. சில பேர் வந்து மதர் போர்டு கேட்குறாங்க, நான் 2000 3000 சொல்லுவேன். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க மெக்கானிக்காக இல்லை கஸ்டமராக தெரிய மாட்டுது. இப்போ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண மட்டும்தான் வந்து நான் கம்மி ரேட்டு. சப்போஸ் ஒரு எம்ஐ போர்டு நேற்று கேட்டிருந்தார் ஒருத்தர், 2000 சொன்னாலும் பயந்து ஓட்டார். இதே வந்து நீங்கள் குரூப்பில் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 1200 கொடுப்பேன். இதுதான் காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மதர் போர்டு வாங்கி அப்படியே போடுறாங்க, அதை அவங்களுக்கு செட் பண்ண தெரில. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க மெக்கானிக்காக இல்லை கஸ்டமராக தெரிய மாட்டுது. அதனால தான் சில பேருக்கு நான் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேன். இதே நீங்கள் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து உங்கள் ஐடியில் வந்து ஒரு ஹார்ட்டின் மாதிரி எனக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எனக்கு தெரிய வரும். அவங்களுக்கு மட்டும் கரெக்டான பதில் சொல்லுவேன். இதுதான் வந்து சில பேர் கரெக்டான பதில் சொல்ல காரணம். அவ்வளோதான் வீடியோ. இதுக்கப்புறம் வேறு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.